டயாலிசிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் டயாலிசிஸ் பற்றி மக்கள் மத்தியில் உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ், டவுட்ஸ் அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு ஏவி ஃபிஸ்டுலா அப்படின்னா என்னன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் சில நோயாளிகளுக்கு அந்த ஃபிஸ்டுலா பண்ண முடியாமல் போகலாம். ரத்த நாளங்கள் சின்னதாக இருக்கிறதுனாலையோ இல்லை ரொம்ப நாள் டயாபெட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ்களோ அந்த ரத்த குழாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறது மூலமாக அந்த ஃபிஸ்டுலா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உள்ளவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான அடுத்த முறை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏவி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏவி கிராஃப்ட் என்ன அப்படின்னா என்னன்னா, செயற்கையாக உள்ள ஒரு ரப்பர் ஆர் சிலிகான் டியூபை எடுத்து உடம்புக்குள்ளே பொறுத்துறது. டிப்பிக்கலாக ஃபோர் ஆர்ம் இல்லை அப்பர் ஆர்மில் பொருத்துவோம். அது ஒன் எண்ட் ஆஃப் த கிராஃப்டை இங்கே ஒரு ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளத்தில் பொருத்திட்டு இன்னொரு ரெண்டை வெயினில் சேர்த்துருவாங்க. அது ஸ்கின்னுக்கு கீழே, தோலுக்கு கீழே இருக்க போது, ஸோ வெளியில் தெரிய போகிறதில்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிஸ்டுலா மாதிரியே தான், பட் ஆனால் ஆர்டிஃபிஷியலான ஒரு ரப்பர் டியூப்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதை பொருத்திட்டு ஒரு 1 or 2 வாரங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த ரப்பர் டியூப்பில் ஊசியை செலுத்தி ரத்தத்தை வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி திருப்பி அது வழியாகவே உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ இது எசென்ஷியலி லைக் எ ஃபிஸ்டுலா, பட் ஒரு ஆர்டிஃபிஷியல் டியூப், ரப்பர் டியூப்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ இது யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்னா, டயாலிசிஸ் நீண்ட நாள் ஒருத்தருக்கு தேவைப்பட போகுது, பட் அவங்களுக்கு ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் ஃபிஸ்டுலா பண்ண முடியல ஆர் ஃபிஸ்டுலா சரியாக வேலை செய்யலைன்ற ஒருத்தருக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏவி கிராஃப்ட்.